அப்துல் மலிக் இப்னு மர்வான் இருக்கார் பாருங்களேன், அவர் 96ல இறந்துடுறார். அதாவது ஃபர்ஸ்ட் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இந்த பக்கத்தில் ஆட்சியை வரிசைப்படுத்திக்கிறேன். முஆவியாவுக்கு பிறகு யசீத் வர்றாரு உமையாக்கல்ல. யசீதுக்கு அப்புறம் யசீதுடைய மகன் முஆவியா ஒரு 20 நாளோ 40 நாளோ அவர் ஆட்சிக்கு வர்றாரு. அவர் இறந்த பிறகு அவருடைய பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மர்வான் என்ன செய்யறாரு, ஆட்சிக்கு வர்றாரு. அவர் 9 மாசத்துல அவர் போன பிறகு 7 மாசத்துல அவர் போன பிறகு மர்வானுடைய மகன் அப்துல் மலிக் ஆட்சிக்கு வர்றாரு. இந்த அப்துல் மலிக்கு 4 பிள்ளைங்க. அப்துல் மலிக்கு மொத்தம் 4 ஆம்பளை பிள்ளைங்க. 4 ஆம்பளை பிள்ளைங்கள என்ன சொல்லிட்டு போறாருன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் என் மகன் வலீத் ஆட்சிக்கு வரணும், வலீது வரணும், வலீதுக்கு அப்புறம் வலீது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, ஏன் பிள்ளைங்க தான் வரிசை ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி அப்துல் மலிக் என்ன எழுதி வச்சுட்டு போறாருன்னு கேட்டா, என்னுடைய மரணத்திற்கு பிறகு வலீது ஆட்சிக்கு வரணும், வலீதுக்கு அப்புறம் சுலைமான் ஆட்சிக்கு வரணும், சுலைமானுக்கு அப்புறம் யசீத் என்ற ஒரு மகன் இருந்தாரு, யசீத் ஆட்சிக்கு வரணும், யசீதுக்கு அப்புறம் ஹிஷாம் ஆட்சிக்கு வரணும். இந்த 4 பேர் அப்துல் மலிக்குடைய புதல்வர்கள். அப்துல் மலிக்கு 4 புதல்வர்கள். 4 பேர் என்ன செய்யணும், முதல்ல வலீது வரணும், வலீதுக்கு அப்புறம் வலீது புள்ள வந்துடக்கூடாது. வலீது மௌத்தா போய்விட்டால் என்னுடைய 2வது மகன் சுலைமான் ஆட்சிக்கு வரணும், என்னுடைய 2வது மகன் சுலைமான் இறந்து விட்டால் 3வது மகன் யசீத் ஆட்சிக்கு வரணும், யசீது இறந்து விட்டால் 4வது மகன் ஹிஷாம் ஆட்சிக்கு வரணும் என்று அவர் எழுதி வச்சுட்டு போறார். அந்த அடிப்படையில் இந்த வலீது இறந்த பிறகு, வலீது இறந்தவன 96ல இறக்குறாரா, அவர் இறந்த உடனே அப்துல் மலிக்குடைய இன்னொரு 2வது மகன் சுலைமான் ஆட்சிக்கு வர்றார். மர்வானுடைய பேரன் இருக்கார்ல சுலைமான், அவருடைய ஆட்சி வருது. அதுக்கு இடையில இந்த வலீதுடைய விஷயத்தை ஒன்று சொல்லிக்கிறணும். டமாஸ்கஸ்ல ஒரு பள்ளிவாசல் கட்டினார்ல, ஒரு பெரிய பிரம்மாண்டமான பள்ளிவாசல் திமிஷ்கில. அந்த பள்ளிவாசல கெட்ட ஆளா இருந்தாலும் பாப்பாக்கு நல்ல பேர் எடுக்கிற ஆள்னு சொன்னோம் இல்லையா, அப்படி இருந்தால் கூட அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அந்த பள்ளிவாசல் இருக்கு பாருங்க, அது ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பு. அந்த பள்ளிவாசல் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈசா நபி இறங்கும் பொழுது டமாஸ்கஸ்ல உள்ள அந்த பள்ளிவாசலின் வெள்ளை மினாராவிலே தான் அவர் இறங்குவார்னு சொல்றாங்க. அப்ப டமாஸ்கஸ்ல இஸ்லாமும் கிடையாது, ஒரு பள்ளிவாசலும் கிடையாது, வெள்ளை மினாராவும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த அல்லாஹ் அந்த வஹீல காட்டி கொடுத்திருப்பான் டமாஸ்கஸையும் அந்த வெள்ள மனாராவையும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஈசா நபி பத்தி சொல்லுவாங்கல்ல, இறுதி காலத்தில் வருவாங்க, வந்தா எப்படி இறங்குவாங்க, 2 மலக்குகளுடைய தோள்ல கை போட்டுக் கொண்டவர்களாக, மஞ்சள் நிற ஆடை அணிந்தவர்களாக டமாஸ்கஸ்ல உள்ள அந்த பள்ளிவாசலுடைய வெள்ளை மினாராவின் மீது அவர் இறங்குவார் அப்படின்னு சொல்றாங்க. அவன் தற்செயலா செஞ்சானா, அந்த ஹதீஸை கேட்டு செஞ்சானு தெரியல. இந்த ஆள் கட்டின அந்த வெள்ளை மனாரா அதை இப்ப இருந்துகிட்டு இருக்குது. அன்னைக்கு கட்டின அந்த மனாரா என்ன செய்ய, இவர் தான் கட்டுறாரு, வழிதான் என்ன செய்யறாரு, டமாஸ்கஸ்ல அந்த பள்ளிவாசல கட்டுறாரு, வெள்ளை மனாராவை, அது ஸ்ட்ராங்கான முறையில் அந்த மனாராவை கட்டுறாரு. இன்னைக்கும் அந்த பள்ளி இருந்து கொண்டிருக்கிறது, வெள்ளை மனாராவும் இன்னைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா இது ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல. இந்த இடத்துல இறங்குவாங்கன்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்களேன். சொல்லும் போது இந்த பள்ளிவாசல் இருக்கவில்லை. இவரை பத்தி பெயர் சொல்றதுக்கு ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வலியுடைய பெயரை சொல்வதற்கு எது இருக்கிறது, இந்த பள்ளிவாசல் இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு விஷயம். அடுத்தது இந்த சுலைமான் இப்னு அப்துல் மலிக், அவர் இறந்துட்டா, வலீது இறந்தவன 2வது மகன் ஆட்சிக்கு வரணும்ல, அவர் ஆட்சிக்கு வர்றாரு. 96ல ஆட்சிக்கு வருகிறார். 96ல தன்னுடைய அண்ணன் இறந்த பிறகு அவருடைய தம்பி ஆட்சிக்கு வருகிறார். வந்த உடனே இவர் தான் இந்த வந்திருந்த ஆட்சியாளர்கள்லயே ஒரு டிஃபரெண்டான ஒரு நல்ல மனிதன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள ஆட்சியாளர் யாரு, இவர் தான். இந்த ஹஜ்ஜாஜ் செஞ்ச கொடுமைக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடுகிறார். யாருக்கெல்லாம் ஹஜ்ஜாஜ் அநியாயம் பண்றாரோ அந்த அநியாயங்களை எல்லாம் அவர் நீக்குகிறாரு. அதே மாதிரி தன்னுடைய ஆலோசகரா என்ன பண்றாருன்னு கேட்டா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்பவரை அவர் நியமித்துக் கொள்கிறார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் யாரு, அவர் இவருக்கு பிந்தைய ஆட்சிக்கு வந்தவர். அவர் சொல்வதாக இருந்தால், அதை உடைச்சு சொல்வதாக இருந்தால், சில பேர் ஒத்துக்கிற மாட்டாங்க, ஒத்துக்கிறாவிட்டாலும் சொல்வதாக இருந்தால், ஆட்சியில் எடுத்துக்கொண்டால் உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியை விட சிறந்த ஆட்சி கொடுத்தவர். அபூபக்கர் உமர் ஆட்சி மாதிரியான ஒரு ஆட்சியை கொடுத்தவர் யாரு, உமர் இப்னு அப்துல் அசீஸ். அப்ப இஸ்லாத்துக்கு ஒரு நற்பெயரைய, இஸ்லாம்னா இப்படி ஒரு மார்க்கமா என்று திரும்பி பார்க்கிற வகையில ஒரு நல்லாட்சி கொடுத்தவர் யாரு, உமர் இப்னு அப்துல் அசீஸ். அவர் பின்னாடி அதை கொடுக்கிறாரு. அவரே என்ன பண்றாருன்னு கேட்டா, தன்னுடைய ஆலோசகர் ஆக்கிக்கிறாரு சுலைமான் அப்துல் மலிக். இந்த கெட்டவங்க எல்லாம் விரட்டி விட்டுட்டு உமர் இப்னு அப்துல் அசீஸ் நல்ல பிள்ளையா இருக்கிறாரு, அவரை நம்ம ஆலோசகரா வைத்துக்கிறோம், எதா இருந்தாலும் உமர் இப்னு அப்துல் அசீஸ் கேட்டுட்டு வா. அத பேருக்கு தான் சுலைமான் ஆட்சியாளராக இருக்கிறார், தவிர அதனுடைய ரூல்களையும் விதிகளையும் உருவாக்குறவர் நடத்துறவர்லாம் யாரு, உமர் இப்னு அப்துல் அசீஸ் தான். அவர் வர்றார். வந்தவன் என்ன பண்றாரு, இந்த ஹஜ்ஜாஜ் யாரையெல்லாம் நவாபுகளாக, நவாபுனா அந்த பிரதிநிதிகளாக நியமித்திருக்கிறாரோ எல்லா நவாபையும் நீக்குங்க, அவங்க கரெக்டா தான் இருப்பாங்க,
டோட்டலா நீங்க களை எடுக்கணும்னு சொல்லி அவர் ஆலோசனை சொல்லி அவர் நீக்குறாங்க. அதே மாதிரி சிறையில் யாருமே இருக்கக்கூடாது. உங்க ஆட்சியில, உங்க அண்ணனுடைய ஆட்சியில சிறைப்பட்டவர்கள் எல்லாருமே அப்பாவிகளா தான் இருப்பாங்க, கண்டிப்பா குற்றவாளிகள் சிறையில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சிறையில் உள்ள அனைவரும் என்ன செய்யுங்க, வெளியேற்றுங்க என்று ஆலோசனை சொல்கிறார். அதுபோல இந்த ஹஜ்ஜாஜ் வந்து ஈராக்கை தான் திட்டமிட்டு பழிவாங்கினார். ஈராக்கு மேலதான் ஒரு கோபம், கூபா மேலதான் கடுமையான கோபம். ஈராக்கு மட்டும் தனியா புறக்கணிப்பார். அங்க இருந்து கொண்டு மற்ற பகுதியில் கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஈராக்கு மக்களுக்கு கிடைக்காது. அப்படி ஈராக்கை திட்டமிட்ட ஒரு புறக்கணித்த காரணத்தினால் ஈராக்கு மக்களுக்கு என்ன செய்ய, கரெக்டான முறையில் சேவைகளை செய்ய, கொடுக்க வேண்டியதை மற்றதை விட கொஞ்சம் அதிகப்படியாக ஈராக்கு மக்களுக்கு கணக்கு தைக்கிற விதமாக கொடுங்க. இப்படிலாம் நல்ல நல்ல யோசனைகள் எல்லாம் அவர் சொல்கிறார். அதே மாதிரி வந்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்தில் தலைவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நிர்ணயித்த நேரத்தில் தொழுகை நடக்காது. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இப்ப சூரியன் மறைகிற நேரத்தில் வருவாங்க, அப்பதான் அசர் தொழுகை நடக்கும். மக்கள்லாம் 4 மணிக்கு வந்து காத்துட்டு இருப்பாங்க, 3:30 வந்து காத்துட்டு இருப்பாங்க, 5 மணிக்கு வந்து பார்த்துட்டு போவாங்க. டைம் ஆச்சுன்னு வேற ஆள் நடத்தினா தலை போயிடும். டைமா போச்சுன்னு சொல்லி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் காலத்துல நம்ம தொழுகை நடத்துவோம்னா, நீ தொழுகை நடத்துவியா, நீ அதுக்கெல்லாம் வெட்டிருக்கிறான். அப்ப பள்ளிவாசல் இருக்கும், உரிய நேரத்தில் தொழுகை நடக்காது. மன்னர்களும் நவாபுகளும் எப்ப வருவாங்களோ அப்பதான் தொழுகை நடக்கும் என்று இருந்துச்சுல. அப்ப உத்தரவு போடுற, இனிமேல் நிர்ணயித்த நேரத்தில் கரெக்டாக என்னுடைய பிரதிநிதிகள் தொழுகை அட்டன் ஆகணும், அவங்க தொழுகை நடத்தணும், அவங்க விருப்பப்படி நடத்த முடியாது, அவ்வளவு வக்துல நடத்த வேண்டும். தொழுகை வந்து முதல் நேரத்தில் எப்ப ஆரம்பிக்குது அப்ப வந்து தொழுது பண்ணும், அசர் எப்ப ஆரம்பிக்குது அப்ப தொழ வேண்டும். இவர்கள் வசதிக்கு இனிமேல் தொழக்கூடாது என்றெல்லாம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் சுலைமானுக்கு வந்து என்ன செய்யறாங்க, ஆலோசனை சொல்றாங்க. சுலைமான் நிறைவேற்றுகிறார். இவர் சுலைமான் என்பவர் வந்து வரலாற்றுல இவ்வளவு பேரும் மாவியா யசீது இப்படி வரிசையா எடுத்துக்கொண்டாலும் சரி, இவர் மாதிரியான ஒரு சுலைமான் இப்னு அப்துல் மலிக் மாதிரியான ஒரு நல்லாட்சியாளர்களை வந்து உமையாக்கள்ல பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் அல்லாஹ் ரொம்ப குறைவான காலம் தான் இவர் என்ன செஞ்சாரு, வாழ்ந்தார். 96 ஆட்சிக்கு வர்றாரு, 99 இறந்துடுறாரு. 96 இடையில வந்து 99 போனா 2.5 வருஷம் தான் இவர் வந்து மொத்தமே ஆட்சியில இருந்திருக்கிறார். இந்த 2.5 வருஷத்துக்கு இடையில ஓரளவுக்கு கரெக்ட் பண்ண பிறகு அப்புறம் யோசிக்கிறாரு, தன்னுடைய தனக்கு பிறகு யார் வருவா, தம்பில வரணும். 4 பேர்ல எழுதி போயிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து வலீது வருவாரு, வலீதுக்கு அப்புறம் சுலைமான் வருவாரு, சுலைமானுக்கு அப்புறம் யசீது வருவாரு, யசீதுக்கு அப்புறம் ஹிஷாம் வருவார்னு சொல்லி இருக்கிறாரு. வலீதுக்கு அப்புறம் சுலைமான் இப்ப வந்தாச்சு. சுலைமான் இறந்துட்டா என்னவாக, அடுத்து யசீது வரணும், அதுக்கு அடுத்து ஹிஷாம் வரணும். இவங்க 2 பேரும் வந்தாங்கன்னா பழையபடி வலீது மாதிரியே போயிடும், பழையபடி பாப்பா மாதிரியே போயிடும் அப்படின்னு ஒரு பயப்படுறாரு. பாப்பாவுடைய வசியத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறதா அல்லது எதை வச்சா நல்லா இருக்கும்னு முன்னுரிமை கொடுக்கறான்னு யோசிக்கிறாரு. அப்புறம் வந்து அவர் அல்லாஹ்வுக்கு பயந்து என்ன பண்றாரு, தம்பிமார் வரக்கூடாது, அவங்க தகுதியான ஆளுக்கு, இவர் ஒரு ஆள் தான் அந்த குடும்பத்தை நல்ல ஆள். அவர் அப்துல் மலிக்குடைய 4 பிள்ளையில இவர் ஒரு ஆள் தான் நல்ல பிள்ளையா இருந்தார். இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, உமர் இப்னு அப்துல் ஆலோசகர் வச்சிருந்தார்ல, நீ தான் அடுத்த மன்னர்னு எழுத்து மூலமா ரெக்கார்டு பண்ணி மக்கள் மத்தியில் என்ன செய்யறாரு, நான் இறந்து விட்டால் ஒரு கடிதம் உங்கள் மத்தியில வைத்து வாசிக்கப்படும், அதுல யார் பேரை நான் சொல்லி இருக்கிறேனோ அவர் தான் ஆட்சிக்கு நீங்க என்ன செய்யணும், அவருக்கு நீங்க பையத்து செய்யணும் என்று ஒரு சொல்லுகிறார். இப்படி எல்லாருக்கும் சொல்லிட்டு போக முடியாது, பாரம்பரியம் தான் வந்துகிட்டு இருக்க முடியும். இவருக்கு சொல்ல முடிஞ்ச காரணம் என்னன்னு கேட்டா, இந்த 2.5 வருஷத்துல இவர் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு மக்களை மாத்திருந்தார், மக்கள் உள்ளங்களை வென்றெடுத்தார். மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த மகனுக்கு அப்புறம் மகனுக்கு மகன் அப்படின்னு வரும்போது மக்கள் ஏத்துக்குவாங்க. இவர் வந்து அப்துல் மலிக்குடைய ஆர்டரை மீறி கொண்டு திணிக்கப்படுறாரு. எப்படி ஏத்துக்குவாங்க மக்கள், இவருடைய நல்லாட்சி, அவர் என்ன சொன்னாலும், உமர் இல்லான்னு நியமிச்சிட்டு போனாங்கல்ல ஒரு 6 பேரை, மக்கள் ஏத்துக்கிட்டாங்கல்ல. அபூபக்கர் அவர்கள் தனக்கு பிறகு உமர்னு சொன்னாங்கல்ல, மக்கள் ஏத்துக்கிட்டாங்கல்ல. அதுக்கு பிந்தி வந்து வாரிசா தான் வந்தாங்களே தவிர நியமிச்சுட்டு போகல, வெளியாளர் நியமிக்க முடியாது. இவர் என்ன பண்றாரு, உமர் இப்னு அப்துல் அசீஸை நியமிக்கிறார். ஆனா இவரும் பனு உமையா தான். இவர் யாருன்னு கேட்டா, உமர் இப்னு அப்துல் அசீஸ்ங்கிறவரு மர்வானுடைய பேரன் தான். இவர் அப்துல் மலிக்கு தான் சம்பந்தம் வராது தவிர, இவருடைய அப்துல் அசீஸ் என்பவரும் அப்துல் மலிக் இருக்கார்ல, அவர் அண்ணன் தம்பி. மர்வானுடைய ஒரு மகன் வந்து அப்துல் மலிக், மர்வானுடைய இன்னொரு மகன் அப்துல் அசீஸ். இப்ப வந்து இவர் மர்வானுடைய பேரன்கிற, அவங்களும் பேரன் தான், மர்வானுக்கு அவங்களும் பேரன் தான். இப்ப எப்படி மாத்துறாருன்னு கேட்டா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் தான். ஆனா இவர் எவ்வளவு உயர்ந்துட்டான்னு பாருங்க. ஒவ்வொரு மனுஷனும் தன் தம்பி வரணும்னு நினைக்கலாம். அது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. சுலைமான் எங்க வந்துடுறாருன்னு கேட்டா, ஏற்கனவே தகப்பனார் எழுதி இருந்தும் கூட அவர் எதை பார்க்கிறாரு, நம்ம தம்பி வந்து நம்ம அப்துல் மலிக்குடைய பேரு நிலவணும், அப்ப அது நிலைக்கணும் என்று பார்க்காமல் அவர் எதை பார்க்கிறாரு, எது வந்தா நல்லது,
இவ்வளவு பேரை நல்ல பாவங்களை நிறைய நம்ம முன்னோர்கள் சம்பாதிச்சுட்டாங்க ஆட்சியில உட்கார்ந்து. அந்த பாவங்கள் சம்பாதிக்காத ஒரு ஆட்சி வரணும் என்று கவலைப்பட்டு என்ன பண்றாரு அவரு, இந்த மாதிரியாக உமர் இப்னு அப்துல் அசீஸை வந்து நியமிக்கிறாரு. நியமிச்சா இவங்க எல்லாம் அண்டர் கிரவுண்ட் பாலிசி ஆரம்பிச்சுட்டாங்க. யாரு, அவர் தம்பி மாறுவல. அவர் இறந்தவன கடிதத்தை வாசிக்கிறாங்க. உடனே இது ஹிசாம் எல்லாம், அது எப்படி நாங்கள் அப்துல் மலிக்கு சொல்லி இருக்கும் பொழுது எங்களுக்கு இல்லாமல் எப்படி நீங்க வந்து சின்ன அப்பா மகனை கொண்டாந்து வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சு பள்ளியிலே எந்திரிச்சு சத்தம் போடுறாங்க, நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம். மக்கள் எல்லாம் கூட உட்கார அடிச்சு உட்கார வச்சுட்டாங்க. எப்படி நிலைமை ஆயிடுச்சுன்னா, இவர் அப்படி மக்களை வந்து எடுத்திருக்கிறார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் வாய்ச்ச உடனே இதுக்கு காரணம் அவர் தான் மக்களுக்கு தெரியுமில்ல. எப்படி அப்துல் மலிக்குடைய பேரை கெடுக்கிறதுக்கு ஹஜ்ஜாஜ் இருந்தாரோ, ஹஜ்ஜாஜ பத்தி நம்ம அப்துல் மலிக்கை விட ஹஜ்ஜாஜ் எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம்ல. அந்த மாதிரி மக்களுக்கு வந்து சுலைமானை தெரிந்த அளவுக்கு யாரை தெரியும், இதுக்கு காரணம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் தான் காரணம் என்று தெரிஞ்ச காரணத்தினால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் பேர் சொன்ன உடனே கூட்டம் கூட்டமா வந்து நீங்க தான் தலைவர் உறுதிமொழி கொடுக்கறாங்க. கொடுத்த பிறகு அவங்க எந்திரிச்சுட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இருக்கிற மக்களை அடிச்சு செய்யறாங்க, உட்கார வைக்கிற அளவுக்கு இவருடைய செல்வாக்கு அதிகரிக்கிறது. அற்புதமான ஒரு ஆட்சி வந்து ஹிஜ்ரி 99 இவ்வளவு இடைவெளிக்கு பிறகு ஒரு 12 வருஷம் நல்ல ஆட்சி நடந்த பிறகு ஒரு 70 வருஷம் நாசமாகிவிட்டு திரும்ப ஒரு நல்ல ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள்.